ஹலோ மை டியர் ஃபேமிலி, எல்லாரும் அப்படியே இருக்கீங்க? நான் ஃப்ரெண்ட் ரூம்லேருந்து கிளம்பிட்டேன். கரெக்டாக 6:55. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு ரொட்டி சாப்பிட்டுட்டு நோன்பு வச்சாச்சு. நான் டியூஸ்டே தான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அம்மா தான் நேற்று பேசுகிறப்ப சொன்னாங்க இதுமாரி இன்னைக்கு, அதாவது பெருநாள் வரைக்குமே நோன்பு வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பெருநாள் 4ஆம் நாளைக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நோன்பு வச்சுட்டு நாளைக்கு நோன்பு வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு நோன்பு வச்சாச்சு. இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். 7:30க்குள்ள ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ரொம்ப முடியல, வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில. நான் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டல் போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இன்ஷா அல்லாஹ். அது இல்லாமல் காலையில் எந்திரிச்சதுக்கு ரொம்ப முடியல. நான் நோன்பு வச்சுட்டு தூங்குறப்ப ஜஸ்ட் விக்ஸ்லாம் தடவிட்டு தூங்குனதுனால இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், கரெக்டாக சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு 7:30க்குள்ள வந்தாச்சு ரூமுக்கு. ஓகே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். போயிட்டு ஒர்க்கை பார்க்குறேன். கைஸ், ரூமுக்கு வந்துட்டேன். முன்னாடியே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருக்குது. நோம்பு வச்சதுனால பயங்கர டயர்டு, அதனால தான் வரப்போ ஷூட் எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. இந்த மடித்து வச்சுட்டேன்னா கொஞ்சம் பெட்டு கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு நோம்பு திறக்கிறதுக்கான திங்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். ஹலோ காய்ஸ், என்னோடய வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு நான் மாஸ்க் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டாச்சு, டின்னரும் முடிச்சாச்சு, வீட்டுக்கெல்லாம் பேசியாச்சு. அவ்வளோதான், டைம் பார்த்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப நேரம் சும்மா கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுலேயே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு அதுலேயே முடிஞ்சிச்சு. டைம் பார்த்தா கரெக்டாக 10:38. சீக்கிரமாக தூங்கணும்னு நினச்சேன், இன்னும் வேலைக்கு ஆகலை. லீவு தானே, இதுக்கப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக தூங்க வேண்டியதானே, வேறு எதுவும் வேலை இல்லை. நாளைக்கு தொழுகு, நாளைக்கு வந்துட்டு நோம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம தான் கிச்சன் ஐட்டம் ஒன்றும் இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க முடியாதுல்ல. அந்த ஒரு காரணத்தினால சனா டாலும் குப்பூஸும் வாங்கிட்டு வந்தாச்சு காலையில் சாப்பிட்றதுக்கு. காலையில் சூடு பண்ணி சாப்பிட்டா ஓகேவாக இருக்கும். ரொட்டி வாங்கலாம். ரொட்டி வந்துட்டு காலையில் சாப்பிட்றப்ப ரொம்ப ஹார்டாகிடும். நார்மலாக சாப்பிட்டாலே பல்லு வலிக்கும். இதை காலையில் சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டோன்னா வந்துட்டு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இன்ஷா அல்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.